தொழுநோயாளி மீண்டும் நோயிலிருந்து குணம் பெறுகிற ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றைய நற்செய்தி வாசகம். ஆண்டவரே இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு இந்த தொழுநோயாளி பகர்ந்த வார்த்தைகளினால் ஆண்டவர் இயேசு விரும்புகிறேன், நோய் நீங்கி நலம் பெறும் என்று புதிய வாழ்வை இந்த மனிதனுக்கு தருகிறார். ஒரு தொழுநோயாளி யூத சமூகத்தில் எவ்வளவு சட்டங்களை கடந்து மனிதநேயமில்லாத வாழ்வை அவன் தன்னுடைய வாழ்விலே அனுபவமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டோரை, குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற முதியவர்களை, நம்முடைய பெற்றோரை எந்த அளவிற்கு மனிதநேயத்தோடு அவர்களை அணுகுகிறோம், அன்பு செய்கிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவோம். நோயில் வாடுவோர் ஒவ்வொருவரையும் நம்முடைய வார்த்தைகளாலும் நம்முடைய அன்பு செயல்களாலும் ஏற்று அவர்களை அரவணைத்து ஆண்டவர் இயேசுவை போல அவர்களும் நம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளால் குணம் பெற வழிவகை செய்வோமா? மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய அன்பு வார்த்தைகளால் அன்பு செயல்களால் பிறருடைய நோயிலிருந்து விடுதலை பெற எங்களால் முடிந்த நல்வழிகளை மேற்கொள்ள எங்களுக்கு தேவையான உம்முடைய அருளையும் ஆசிரையும் தாரும். ஆமென்.